श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगो वाग्भयं सहस्रसाहोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென் குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்கு என்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 1ஆம் பதிகம் 8ஆம் பாசுரம். இருளின் தெளிவண்ணம் ஆணியர் கழியே போய் மருளிற்றாப்பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையால் ஆழாந்து நொந்தாயே. இருளின் திணிவண்ணம் மாணியர் கழியே போய் மருளிற் இராப்பகல் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையால் அழாந்து நொந்தாயே. சென்ற பாசுரத்திலே இருளை பார்த்து பேசிய பராங்குஷ நாயகி தற்பொழுது அந்த கடற்கரையிலே நீருக்கும் தரைக்கும் இடையே உள்ள கழியிடம் சென்றாள். காரணம், இருளாக இருந்ததனாலே நீரா நிலமா என்று தெரியாத ஒரு நிலையிலே பிரிவாற்றாமை வருத்தம் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பராங்குச நாயகி அந்த கழியிருந்த இடத்திற்கே சென்றாள். இருள் என்பதுடைய அடர்ந்த நிறத்தை கொண்டதான கழியே, நீ அறிவிழந்து இரவு பொழுது முடியப் போகும் நேரத்திலும் உறங்காமல் உள்ளாய். உருண்டு வரும் சக்கரத்தின் வடிவம் எடுத்து வந்த அசுரனை உதைத்து தள்ளிய கிருஷ்ணனின் தயை குணத்திலே நீ ஈடுபாடடைந்து அவனை பெரிந்ததால் வருத்தம் கொண்டாயோ என்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அந்த கழியிடம் ஆழ்வார் பார்த்து கேட்கின்றார். அந்த இருளுக்கு பின்வாங்கி அங்கேயும் இங்கேயும் போக இயலாமல் நின்றபோது இருள் போன்ற நிறங்கொண்ட கழியைக் கண்டால் பராங்குஷ நாயகி. அது மடல் எடுப்பது போன்று ஓடாமல் நின்றதைக் கண்டு, பாவியாகிய நான் சகடாசுரனை வதைத்த கிருஷ்ணனின் செயல்களிலே ஈடுபட்டது போன்று நீயும் சிக்கிக்கொண்டாயோ என்று வருத்தமாக கேட்கின்றாள். இருள் எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? அச்சம் உண்டாக்க வல்லதாம் அந்த இருள். சாரமில்லாத இருள் போன்றல்லாமல் இருளின் புற இதழ்களை வாங்கி பிரகாசிக்கும் வைரம் போன்று நிற்கும் தன்மை கொண்டதாக உள்ளதாம் அந்த கழி. கழியை பார்த்து, இருளின் வைரம் போன்றுள்ள நிறம் கொண்டதாக மிகுந்த நீரை உடையதாக இருக்கும் கழியே, மிகவும் அறிவிழந்து மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களின் அறிவுக்கேட்டிற்கும் அப்பாற்பட்டதாக இதன் அறிவுக்கேடு உள்ளது என்கின்றாள். காலத்துக்கும் ஓர் எல்லை காண இயலும். ஆனால் உனது பிரிவாற்றாமை துன்பத்திற்கு எல்லை காண இயலாதே. உருளும் இயல்புடைய சக்கரத்தில் ஆவேசித்து வந்த சகடாசுரன் என்னும் அசுரனை பால் பருவும் குழந்தை காலால் எட்டி உதைப்பது போல தன் திருவடிகளாலேயே
அசுரனை உதைத்து அழித்த எம்பெருமானின் கருணை உள்ளம் உன்பால் ஈடுபட வேண்டும் என்று பேராசை கொண்டு அது கிடைக்காமல் போன காரணத்தினாலே அந்த ஏமாற்றத்தாலே உள்ளம் மிக நொந்து போய் கிடக்கின்றாயோ. ஆழ்வார் அவ்வாறு நொந்து கிடக்கின்றார். ஆனால் அவர் தான் பார்த்த பொருள் எல்லாவற்றிற்கும் அந்த துன்பம் என்று நினைக்கின்றார். இவ்வாறு அந்த ஏமாற்றத்தால் உள்ளம் மிக நொந்து போய் கிடக்கின்றாயோ கழியே என்று பராங்குச நாயகி ஆகிய ஆழ்வார் அந்த பரப்பை பார்த்து கூறுகிறார். இப்படியாக இந்த உலகிற்கு தன்னையே அளித்து உபகாரம் செய்த அவன் தனது காதலிக்கு உதவுவானோ என்ற ஆசை கொண்டு பிழைக்கவும் வழியில்லாமல் துன்பம் அடைந்தாயோ என்கின்றாள். இருளின் சரிவாய நீருக்கும் தரைக்கும் வாசியறியாத ஒரு கழியில் சென்று சேர்ந்து இவ்வாறு பாடுகின்றாள் தலைவி என்று இப்பாடலுக்கு பதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி விளக்கம் அளிக்கின்றார் என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.